இங்க ஒரு பொண்ணு பிளைண்ட் டேட்காக அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே டவுட்டா தான் இருக்கு. இப்ப டக்குன்னு அந்த பொண்ணோட போன்ல வந்து ஒரு மெசேஜ் வரும், உள்ள வந்து போகாத அப்படின்ட்டு. அப்படியே திரும்பி ஓடி போயிடுன்னு சொல்றப்போ இப்ப அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணும் கேட்டிருப்பா, உள்ள இருக்கிற டாக்டர் வந்து ஃபாரன்சிக் டாக்டர் தான், அதனால தான் இந்த இடத்துல இருக்காரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ போய் மீட் பண்ணினா உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருப்பாங்க. பார்த்தா இப்போ உண்மையாவே இறந்து போனவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த பொண்ணு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இறந்தவர் பெரிய பணக்காரர் தான், அவங்க வீட்டுல வந்து ஏதோ இறந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சடங்கு இருக்கு, நிறைய காசு தரோன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இப்போ இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஓடி போயிருவா. அவங்க அம்மாவும் ஆள் அனுப்பி போயிட்டு அவளை பிடிங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அந்த டைம்ல தான் இப்போ இந்த பொண்ணுக்கு இன்னொரு மெசேஜ் வரும், அப்படியே போகாத, ரைட் சைடா திருப்பி வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போயிட்டு பார்த்தா இப்போ ஒருத்தர் மட்டும் வயசானவர் நின்னுக்கிட்டு என்னோட பேரனை யார் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ நான் $5 மில்லியன் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. இப்போ அவரோட பேரனும் அங்க வந்திருப்பாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறமா யார் என்னன்னே தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க இவ சம்மதிக்கிறா அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட இருக்கிற காசுக்காக தான் அப்படின்ட்டு சொல்வாரு. நாளா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ அவங்க தாத்தாக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப மட்டும் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் இப்படியே ரோட்லயே படுத்துப்பேன், என் மேல காரு பஸ்ன்ட்டு எது ஏறி போனாலும் சரி நான் இங்க இருந்து எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த பொண்ணோட போனுக்கு இன்னொரு மெசேஜ் வருது, லாரி வந்துட்டு இருக்கு, அவரை சீக்கிரமா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்து சீக்கிரம் வாங்க, லாரி வருது அப்படின்னு சொல்றப்போ இது வந்து க்ளோஸ் ஆகியிருக்க ரோடு, இங்க எந்த வண்டியும் வராது, அது தெரிஞ்சுதான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்வாரு. இல்ல இப்ப இங்க லாரி வருது, வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இழுத்துட்டு போயிடுவா. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணும் அந்த தாத்தாவோட பேரனும் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருப்பாங்க. நான் ஒன்னும் உங்களை காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கல, எங்க அம்மாவோட தொலைல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட போனுக்கு இன்னொரு மெசேஜ் வருது, அவரை கார்ல போவேனா இந்த சைடா போ சொல்லுங்க அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஆனா அவர் வந்து இப்ப இந்த பொண்ணு சொல்லிட்டால, அதனால வேணும்னே வந்து அந்த பொண்ணு எங்க போவாதீங்கன்னு சொன்னாலும் அதே டைரக்ஷன்லயே போவாரு. பிரிட்ஜ் உடஞ்சு கீழே விழுந்துரும். இப்ப இவரை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிருப்பாங்க. இவர் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பொண்ணால வந்து ஃபியூச்சர் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும், இந்த பக்கம் போகாதீங்கன்ட்டு கரெக்டா சொன்னா அவளை போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பாரு. இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு வந்துட்டு மறுபடியும் அந்த இறந்து போனார்ல ஒருத்தர், அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த பொண்ணுகிட்ட ஒரு வித்தியாசமான போன் இருக்கும். என்ன அப்படின்னா இப்ப ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதோ, எது அவளுக்கு நல்லதோ அது வந்து ஒரு மெசேஜாவே வந்துடும். அதை வச்சுதான் இப்ப இந்த பொண்ணு அவளோட வாழ்க்கையில எடுக்கிற முடிவு எல்லாத்தையுமே வந்து கரெக்டா எடுத்துட்டு இருக்கா.